வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் crosscut கூட பார்ட் 2 பார்க்க போகிறோம். எவ்வளோ பேஸ் தேவையோ அவ்வளோ நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறமா கார்னர் திருப்பணும். கார்னர் திருப்பும்போது நமக்கு இந்த அகலம் நமக்கு போதுமான அளவு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கார்னர் திருப்பணும். இது குட்டி கூடங்கிறதுனால நான் இந்த இடத்துல கார்னர் திருப்புறேன். கார்னர் திருப்பும்போது 2 ஒயர் சேமாக இருக்கணும். இப்போ இதுதான் நமக்கு லாஸ்ட் நாட். அது பக்கத்தில் இருக்கிற நாட்டை நம்ம கார்னர் திருப்பணும். இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் வரும். நான் அதனால் கார்னர் திருப்புறதை மெதுவாகவே காமிக்கிறேன். இந்த ஒயரையும் இந்த ஃபஸ்ட் ஒயரையும் இந்த செகண்ட் ஒயரையும் சேர்த்து நம்ம ஒரே ஒயராக இருக்கு பாருங்கள், ஒரே ஒயராக இருக்கா, இந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம நாட் போடணும். இதுதான் கார்னர் திருப்புறது. இது குட்டி கூடங்கிறதுனால நான் சீக்கிரமாகவே கார்னர் திருப்பிட்டேன். இதுவே பெரிய கூடையாதுன்னா 7 அல்லது 8வது லைனில் தான் நம்ம கார்னர் திருப்போம். 8 அல்லது 9 அல்லது 10 இப்படி நமக்கு அந்த பூவோட எண்ணிக்கை இங்கேருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 3 1 2 3 கொடுத்துருக்கோமா. இதே போல் நமக்கு எவ்வளோ வேணுமோ 4 5 6 7 இப்படி நமக்கு ஊசியாகவே வரும். இதில் பாருங்கள், இப்படி ஊசியாக இருக்குது பாருங்கள், முக்கோண ஷேப்பில் இருக்கும். இந்த முக்கோண ஷேப்பில் வரும்போது நமக்கு எந்த இடத்துல வேணுமோ, இப்போ இங்கே வரும்போது இப்போது 1 2 3 இருக்குது. 2 and 3ல் நம்ம கார்னர் திருப்புறோம். நான் திருப்பி காமிக்கிறேன். இதில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரும். அதுவே நீங்கள் பெரிய கூடையிலனா 7 and 8, இன்னும் கொஞ்சம் பெரிய கூடனா 10 and 11 இப்படி நமக்கு அந்த பேஸ் பார்த்து நமக்கு எவ்வளோ பெரிய பேஸ் வேணுங்கிறத பார்த்து நீங்கள் கார்னர் திருப்பணும். கார்னர் திருப்புற இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம கரெக்டாக கார்னர் திருப்பியிருக்கோன்னு அர்த்தம். எப்படி இந்த பக்கம் கார்னர் திருப்புறோமோ அதே போல் தான் இங்கேயும் திருப்பேன். அதனால தான் நான் 2 சைடுமே ஈக்குவலாக நாட் போட்டுவாங்கன்னு சொல்வேன். இப்போ இது சென்டர் லைன் வச்சுக்கோங்க. சென்டர் லைனை வச்சுட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் கரெக்டாகவே நம்ம நாட் போட்டு வரணும். ஒரு பக்கம் கூடுதலாக போட்டு ஒரு பக்கம் குறைய போட்டுனா கண்டிப்பாக கூட கரெக்டாக வராது. ஷேப் மாறுதுன்னு என்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அதுக்காக நான் இதை திரும்பவும் சொல்கிறேன். சென்டர் லைனை பார்த்து லெஃப்ட் அண்ட் ரைட் இங்கே 5 லைன்ஸ் போட்டிங்கன்னா இங்கேயும் சேம் 5 லைன்ஸ் நீங்கள் போடணும். அதனால தான் நான் ஒவ்வொரு இடையும் சொல்லுவேன் 2 பக்கமும் சேமாக போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதை வலியுறுத்தி சொல்கிறது அதனால தான். ஒரு பக்கமாகவே பிறகு கூட வளர்ந்துரும், உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்காது. மறுபடியும் சொல்கிறப்பாங்க, இங்கே இது சென்டர் நாட், இந்த பக்கம் 2 நாட் போட்டிருக்கோம், இந்த பக்கம் 2 லைன் 2 நாட்டுங்கிறது 2 வரிசை ஆயிரும் உங்களுக்கு. இது ஒரு வரிசை, இது மேலே ஒரு வரிசை அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், இதில் 3 நாட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த 3 நாட்ஸில் இந்த நாட்டையும் இந்த நாட்டையும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம கார்னர் திருப்புறோம். இந்த ஒயர் நல்லா கலர் போகுது, திக்கு கலர் தான் ஆனாலும் போயிடு, நல்லா சாய முடிக்க கையெல்லாம். இப்போ 3வது கார்னர் திருப்பிகிட்ருக்குறோம். முக்கோண ஷேப் வரணும். எவ்வளோ பெரிய கூட நீங்கள் போட்டாலும் சரி தான், இதுதான் உங்களுக்கு பேஸ். நீங்கள் இதை பார்த்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக புரியும். எதுக்கும் நான் பெரிய கூட போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோயும் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காண்டி அதையும் வச்சுக்கோங்க, அதையும் பார்த்துக்கோங்க போடும்போது. 4 இடத்துலையும் நான் கார்னர் திருப்பிட்டேன். 1 2 3 4. இந்த கார்னர் திருப்புற இடம் ரொம்ப பைய தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம கார்னர் திருப்பினதுக்கு அப்புறம் தான் நம்ம சுற்றி போட ஆரம்பிக்கணும். முதல்லே போட்டுறக்கூடாது. 1 2 3 4 கார்னர்ஸ் போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இனிமேல் நம்ம கிராஸில் வர்ற எல்லா நாட்ஸையும் போடணும். இதுக்கடுத்து உங்களுக்கு தெரியும் தானே, விறுவிறுன்னு போட்டுடலாம். எங்கெங்கே கிராஸ் வயர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கரெக்டாக வயர் போடணும். இங்கே ஒரு கிராஸ் வருது. இப்போ எங்கனையெல்லாம் கிராஸ் இருக்கோ அங்கனையெல்லாம் நம்ம போட்டுகிட்டே இருக்க வேண்டியது. கூட வளர்றதை விட அப்படியே தான் போடணும். நீங்கள் பெரிய கூட போட்டாலும் சரி தான், 1 ரோலில் போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் சரி தான். இதுதான் நமக்கு பேஸ். இப்போ பாருங்கள், இந்த 2 கிராஸில் வருதா, ஒயர் தன்னால் உங்களுக்கு வழி கொடுத்து நிற்கும் இப்படி தான் அப்படின்ட்டு. அது கிராஸில் அப்படியே நிற்கும் போது நீங்கள் சேர்த்து சேர்த்து போட்டுற வேண்டியது. அதை ஜாயின் பண்ணுறது தான் நம்ம வேலை. ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்படி கிராஸில் நிற்கி எதிரெதிராக இருக்கிற வயர்களை நம்ம சேர்த்து வைக்கிறோம். ஒன்று சேர்த்து வச்சிட்ருக்குறோம். அப்போ தான் கூட நமக்கு கரெக்டாக வரும். முக்கு திருப்புற இடம் மட்டும்தான் சேமாக இருக்கிற வயரை முக்கு திருப்புறோம். அப்போ தான் கூட பெண்ட் ஆகி வரும். கேட்டிருந்தாங்க பெண்ட் ஆகிறது, அந்த கிராஸ்கட் கூடையில் பெண்ட் பண்ணுறது எப்படின்னா, இதுதான் பெண்டிங். உங்களுக்கு இந்த 4 கார்னர் திருப்புறது தான் பெண்டிங். இப்படி தான் பெண்ட் பண்ணணும். போட ஆரம்பித்தாச்சு. இனிமேல் நமக்கு கூட கடகடான்னு வளர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நம்ம போட்டாச்சு. இப்படியே நம்ம சுற்றி எல்லா பக்கமும் போட வேண்டியதான். நான் ஒரு 4 லைன் வளர்த்துட்டு காமிக்கிறேன். நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வளர்த்துக்கணும். இப்படி நம்ம சுற்றி ஒயர் போட்டு, ஏற்கனவே கிராஸ்கட்டில் நான் நிறைய மாடல் அப்லோட் பண்ணியிருக்கேன். எதுக்கும் அந்த மாடலில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக
ஃபுல் வீடியோவாக போடுவோம், கொஞ்சம் நல்லா புரியுங்கிறதுக்காக இதை போடுறேன். ஒரு சைடு நம்ம நாட் போட்டிருக்கோம். இப்போ இந்த ஒரு லைன் முழுக்க கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் மேலே ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணணும். இப்படி நமக்கு எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணி மேலே வர கொண்டு வரணும். பாருங்கள், இதையும் பாருங்கள், ரெண்டு ஒயர் கிராஸில் இருக்குது, அதை தான் நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம மேலே வளர்த்து கொண்டு வர்றதுன்னு. இனிமேல் இதை ஃபாலோ பண்ணி எல்லா லைன்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சரியா? இப்போ வருது பார்த்தீங்களா? இதை இப்படியே சுற்றி எல்லா பக்கமும் நம்ம நாட்ஸ் போட்டு நமக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வரணும். எவ்வளோ தூரம் நமக்கு கூட வளரணுமோ அவ்வளோ தூரம் நம்ம வளர்த்துட்டு, எனக்கு இவ்வளோ தூரம் போதுன்ட்டு நான் நிப்பாட்டிட்டேன். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் திருப்பிருக்கோம் பார்த்தீங்களா? 1 2 3 4 5 நாட்ஸ் வர போட்டிருக்கேன். 6 நாட் 5, அடுத்து 6 நாட் போட்டுட்டு அதை ஸ்டாப் பண்ணணும். அது எப்படி ஸ்டாப் பண்ணணும்னா, நம்ம இப்போ 8 லைன் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு அரும்பு டிசைன் வேணும்னா இதை பாருங்கள், இந்த முக்கோண ஷேப் வருது பார்த்திங்களா, இந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், இங்கே 8 நாட் எடுத்துருக்கோம். 8 நாட்டை நம்ம 4ஆக டிவைட் பண்ணோம்னா 2 போட்டுக்கலாம். 2 நாட்டாக நம்ம பிரித்து போட்டுக்கணும். இப்போ 2 நாட் பிரித்து போட்டுக்க பாருங்கள். 1 2 அதுக்கடுத்து ஒரு நாட், அதே போல் 1 2 அதுக்கடுத்து ஒரு நாட், இப்படி போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இதில் போடுறேன் பாருங்கள். 2 நாட் போட்டுட்டு மேலே ஒரு நாட் போட்டு ஸ்டாப் பண்ணணும். ஓரளவுக்கு இப்போ 5 லைன் கரெக்டாக நம்ம வளர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம 2 நாட் போட்டு, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், போட்டு காமிக்கிறேன். ஒரு நாட் போட்டிருக்கேன், இதில் 2ஆவது நாட் போடுறேன். இதுக்கு மேலே நம்ம ஒரு நாட் போடணும். அப்போ நமக்கு அந்த அரும்பு டிசைன் மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை புரியலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அப்படியே இதே போலயே போட்டு நிப்பாட்டிடுங்க. இதுக்கடுத்து நம்ம மேலே ஒரு நாட் போடுறோம். நம்ம கீழே என்ன எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம மேலே வந்து பிரிக்கணும். இப்போ கீழே நம்ம 24 நாட்ஸ் அல்லது 26 நாட்ஸ் எடுத்தோம்னா அதை நம்ம எத்தனையாக பிரிக்கணுமோ அதை சமபங்காக பிரித்து நம்ம கொண்டு வரணும். இப்போ நமக்கு இந்த அரும்பு டிசைன் கிடைக்கும் பாருங்கள். இதில் 2 நாட் போட்டு ஒரு நாட் போட்டுக்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், 2 நாட் போட்டு ஒரு நாட், இப்படியே நமக்கு சுற்றி ஃபினிஷ் ஆகிடும். இதில் 2 நாட் போட்டு 1 போட்டுக்கோம், 2 நாட் போட்டு மேலே 1, இப்படி நமக்கு 2 1 2 1 இப்படியே போடணும். இந்த ஒரு இடத்துல நான் போட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த அரும்பு டிசைன் மாதிரி போடலாம். இதில் இந்த இடத்துல நான் அரும்பு டிசைன் போட்டு இதே மாதிரி போட்டு நிப்பாட்டியிருந்தேன். ஆனால் மேலே எனக்கு இந்த நாட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு லைனை மட்டும் நான் வளர்த்து கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக. இந்த சென்டரில் எனக்கு எல்லோ கலர் நாட் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இந்த ஒரு லைனை மட்டும் நான் வளர்த்து மேலே வர கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து உள்ளது எல்லாமே அதே அரும்பு டிசைனில் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதை எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இந்த 1 மட்டும் நம்ம வளர்த்து கொண்டு வரணும். இது நீங்கள் பிகினருங்கிறதுனால தான் இவ்வளவு தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கு. கொஞ்சம் நிறைய கூடைகள் போட்டவங்களுக்கு இது டக்குன்னு புரிஞ்சிடும். நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். எப்படி போடுறது, எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். அதனால தான் இதை உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்படி போட்டுட்டோம் பாருங்கள். நம்ம அரும்பு டிசைன் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அரும்பரும்பாக போடுறோம் பாருங்கள், அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இதை மட்டும் நான் மேலே கொண்டாந்து நிப்பாட்டுறேன். இது அந்த எல்லோ கலர் நாட் வேணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு இது நல்லா புரியும் நினைக்கிறேன். ஒருவேளை புரியலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எப்பவும் போல் ஒரு 7 அல்லது 8 நாட் எவ்வளோ வேணுமோ, நான் இது சின்ன கூடங்கிறதுனால சொல்லிட்டுருக்கேன், எவ்வளோ நாட் வேணுமோ அவ்வளோ போட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு இந்த 2 வயரும் சேரும்போது மேலே எல்லோ கலர் நாட் கிடச்சிடும். இதில் பாருங்கள் எல்லோ கலர். நான் ஏற்கனவே கொஞ்சம் ஒயர் கூட தான் எடுத்திருந்தேன். ஒவ்வொரு டைமும் எனக்கு ஒயர்லாம் சின்னதாகி அதுக்கு ஜாயின் கொடுத்துட்டே இருக்க வேண்டியது இருக்குது. ஜாயின் கொடுக்குறது எப்படின்னா இம்பார்ட்டன்ட் டிப்ஸில் வீடியோவில் கொடுத்துருக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த வீடியோலாம் தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே எல்லோ கலர் நாட் வந்துட்டு பாருங்கள், இங்கேயும் எல்லோ கலர் வந்துட்டு மீதி இடத்துல நான் அரும்பாக முடிச்சிருக்கேன். இதுக்கடுத்து நம்ம இந்த ஒயர்ஸ்லாம் உள்ளே சொருக வேண்டியதான். ஃபினிஷ் ஆகிடுச்சு நமக்கு கூட. எப்படி சொருகிறதுன்னு ஒரு நாட் மட்டும் காமிக்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும். இது ஈஸியாக சொருகி விட்டுடலாம். இதுக்குள்ளே நம்ம ஒரு 3 அல்லது 4 நாட் சொருகிறது நல்லது. 4 கூடவே சொருகலாம், 5 கூட சொருகலாம். இது குட்டி கூடங்கிறதுனால நான் 3 மட்டும் சொருகிறேன். பெரிய கூடையாக இருந்தால் நம்ம 4 5 சொருகலாம்.
உங்களுக்கு இந்த கூடைக்கான கலர்ஸ் அடுத்து டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்பினா நிறைய பேஸ்கட் மாடல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் நமக்கு இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்லாம் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஒவ்வொரு பார்ட்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பார்ட் எல்லாம் பாருங்கள். பேஸ்கட் மாடல்ஸ் ஆல் பார்ட் வீடியோ அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பாருங்கள், நிறைய டிசைன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி என்ன செய்யணும், எல்லா வயரையும் நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறணும். இதை ஒரு பக்கம் சொருகி விடணும், இதை ஒரு பக்கம் சொருகி விடணும். இப்படி தான் எல்லா வயரையும் இன்ட்டுவாக சொருகி விடணும். அதுக்கு நேராக நம்ம சொருகி விடணும். இப்போ நமக்கு கூட ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது எல்லா நாட்டையும் நம்ம சொருகி விட்டுட்டு மீதம் இருக்கிற வயர்லாம் நம்ம கட் பண்ணி விட்டணும். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ்லாம் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா அந்த பேஸ்கட் மாடல்ஸ் பாருங்கள். அளவு பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா, மெஷர்மெண்ட் பார்க்கணுன்னு விரும்பினீங்கன்னா 4 மெஷர்மெண்ட் வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு சின்ன குடையிலேருந்து பெரிய குடை வர எல்லா குடைகளுக்குமான அளவும் மொத்தமாக அந்த 4 வீடியோவில் இருக்குது. இப்படி நம்ம சொருகி விட்டுறணும். இதே போல் எல்லா வயரையும் நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டு மீதி வயரை நம்ம கட் பண்ணிடணும். இப்போ நமக்கு கூட ஃபினிஷ் ஆயிரும். நம்ம சொருகி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பார்த்துட்டு அடுத்து கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் போட்ட கூடைகளோட இமேஜை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் விரும்பினால் ஷேர் பண்ணலாம். ரங்கோலி இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். 9445266602 9445266602 இந்த நம்பருக்கு நீங்கள் விரும்பினால் ஷேர் பண்ணலாம்.